Good morning, students. I am your maths teacher. We are studying about probability, isn't it? Today we are going to see the exercise 8.3. 8.3 la 7th sum. 6 sums already we have learnt, isn't it? Today we are going to study the 7th sum. The question is, two unbiased dice are rolled once. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா டபுள்ட்னா என்னென்னா ஈக்குவல் நம்பர் ஆன் போத்ஸ் டைஸ், ரெண்டு டைஸ்லையும் ஒரே நம்பர் இருக்கிறது. செகண்ட், த ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர், ஃபஸ்ட்டு டைஸ் செகண்ட் டைஸில் இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால், ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணால் ப்ரைம் நம்பர் வரணும். தேர்டு, த சம் ஆஸ் எ ப்ரைம் நம்பர், ரெண்டு டைஸில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணால், சம் மீன்ஸ் அடிஷன், இப்போது ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர் வரணும். ஃபோர்த் ஒன் இஸ் த சம் ஆஸ் ஒன், ஆட் பண்ணால் நம்பர் 1 வரணும். அப்படி இருக்கக்கூடியதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி 4 கொஷின்ஸ்க்கும் தனித்தனியாக ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டைஸு 2 டைஸை நம்ம ரோல் பண்ணால் என்ன நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிறோம். எஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு ஆல் த பாசிபிள் சாம்பிள் ஸ்பேஸ் வி ஹாவ் ரைட்டிங். இப்போ நமக்கு எத்தனை கிடைக்கும்? 36 கிடைக்கும். இப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 36. இது வந்து காமன். இங்கே கொடுத்துருக்க 4 சம்முக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் ஒன்று தான், ஏன்னா 2 டைஸ் தான் ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு கொஷினுக்கும் நம்ம ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு கொஷின் இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல்ட்டு, தட் இஸ் அன் ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்டு? கெட்டிங் எ டபுள்ட் மீன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இதில் எதில் ஈக்குவல்? இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் பார்க்கணும். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எதெல்லாம் சேம் நம்பர்ஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு டைஸில் ஒரு நம்பர் இருக்குன்னா செகண்ட் டைஸ்லேயும் அது. இப்போ இதில் இருக்கிறது என்ன? 1,1 அப்படின்னா ஃபஸ்ட்டு டையில் 1, செகண்ட் டையில் 1 அப்படின்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு டையில் 1, செகண்ட் டையில் 2, ஃபஸ்ட்டு டையில் 1, செகண்ட் டையில் 3. இப்படி தான் இதில் இருக்க எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் ரெண்டு டைலையும் சேம் நம்பர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அப்போது ரெண்டுலையும் இருக்க சேம் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ எதெல்லாம் வரும் பாருங்கள், எதெல்லாம் நமக்கு சேம் நம்பர்ஸாக இருக்கும்? 1,1, 2,2, 3,3, 4,2, 5, 5,5, 6,6. அப்போ இதுதான் நமக்கான ஏ. இப்போ செட் ஏல என்னெல்லாம் வரும்னா 6 நம்பர்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 6ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி வேணும். ஸோ பி ஆஃப் ஏ எழுதிக்கிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் பி ஆஃப் ஏ? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இப்போ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? நம்ம 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது 6/36. 6ஐயும் 36ஐயும் காமன் டிவைசர் இருக்குது இல்லையா? இப்போ 6ஆல் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 6 are 6, 6 6 are 36. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/6. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஷின். ஓகே, இப்போது இதில் செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர். இது ஃபஸ்ட்டு டை செகண்ட் டையில் இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கணும். அதுதான் இப்போ நம்ம அது செகண்ட் கொஷின்றதுனால நான் என்ன எடுத்திருக்கேன்? பின்னு எடுத்திருக்கேன். இப்போ தேர்டு கொஷினுக்கு என்ன எடுக்கணும்? சின்னு எடுத்துக்கணும். ஃபோர்த்துக்கு டின்னு எடுத்துக்கணும். இப்படி எத்தனை கொஷின்ஸ் இருக்கோ நம்ம அத்தனை ஈவெண்ட்ஸுக்கு ஒரு ஆல்ஃபபெட் நேமு, ஒரே ஆல்ஃபபெட் எல்லாத்துக்கும் வைக்கக்கூடாது. இப்போ அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் கொஷின் என்ன? செகண்டில் என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? நம்ம இது சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். வாட் இஸ் அ ப்ரைம் நம்பர்? எ ப்ரைம் நம்பர் இஸ் அ நம்பர் விச் டசன்ட் ஹாவ் எனி டிவைசஸ் வித்தவுட் ஒன் அண்ட் இட் செல்ஃப். ஒன்னையும் அதே நம்பரையும் தவிர வேறு எதுவுமே டிவைசஸ் இல்லாத நம்பருக்கு பேர் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வரும். இப்போ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 1 2 3ல் சொல்லுங்கள். ஒன் ப்ரைம் நம்பரா? No, 1 is not neither a prime number nor a composite number. அது prime நம்பரும் கிடையாது, composite நம்பரும் கிடையாது. இப்போ 1 நம்ம வெட்டணும். அப்போ நெக்ஸ்ட் prime நம்பர் என்ன? 2. இப்போ 2 3 5 7 11 13 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம சொன்ன இந்த நம்பருக்குள்ளே இதில் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இப்போ எதை 1, மல்டிப்ளை பண்ணால் 1, பட் 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், ஸோ லீவ் இட். நெக்ஸ்ட் 1, 2, 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 1 2s are 2, ஸோ இது வரும். அப்போ 1, 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 3 is also a prime number. அதை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ப்ராடக்ட் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 1, 4 வருமா, 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4s are 4. 4 is not a prime number, so we cannot take it. Next 1, 5. 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 தான் வரும். 5 is a prime number, so take it. Next 1, 6. 6 is not a 1, 6 மல்டிப்ளை பண்ணால் 6. 6 is a composite number, so we cannot take it. Next 2, 1. 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு prime number கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2, 2, 2, 3, 2ஆல் ஒரு நம்பரை அடுத்தது மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்ன நம்பர்ஸ்னால் காம்போசிட் நம்பர்ஸ் ஆகிடும். அப்போது ப்ரைம் நம்பர்ஸ் இன்னும் எது தான் நமக்கு இருக்குன்னா 3, 1 இருக்குது, 5, 1 இருக்குது, அவ்வளோதான். அப்போ 3, 1, 5, 1. இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸ் இது சாம்பிள் ஸ்பேஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸாக வரும். ஸோ பியில் என்னெல்லாம் நம்ம எழுத போகிறோம், கர்லி ப்ராக்கெட்குள்ளே 1, 2, 1, 3, 1, 5, 2, 1, 3, 1, 5, 1. இப்போ ஹவு மெனி பேர்ஸ் ஆர் தேர், n of b equal to 6. அப்போ இது என்னது, p of b equal to n of b by n of s, which is equal to 6/36. இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, அதே 1/6 வருது. ஸோ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். இப்போ இதில் இருக்க தேர்டும் ஃபோர்த்தும் நீங்களே செய்யுங்க. தேர்ட் சம் பாருங்கள். சம் ஆஸ் அ ப்ரைம் நம்பர். சம்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் கொடுக்கும். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் நான் சொன்னது தான். எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், 2, 3, 5, 7, 11, 13, 17, இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். 1, 1, 1 ஆட் பண்ணால் 2 வருது. அப்போ இதை எடுத்துக்கலாம். 1, 2, 3 அது ப்ரைம் நம்பர். 1, 3, 4, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4 வரும். இப்போ தட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 1, 4, 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 வரும். ஸோ இதை எடுத்துக்கலாம். 1, 5 வந்து ப்ரைம் 6 வரும், அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1, 6, 7 வரும். ஸோ இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி அதுக்கு இப்போ இது வந்து தேர்டு கொஷின் இல்லையா, த சம் அஸ் அ ப்ரைம் நம்பர். இது தேர்டு கொஷின். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தேர்டு கொஷின்றதுனால இதில் நம்ம சீனு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ சீன் வரும்போது எதெல்லாம் வருமோ அதை எடுத்துக்கிட்டு இதே ஸ்டெப்பில் இதே ப்ரொசீஜரில் எழுதிட்டே வாங்க. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா இப்போ n of b by n of s போட்ட மாதிரி n of c by n of sன்னு போடுவோம். அந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பாருங்கள். த சம் ஆஸ் 1. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பாருங்கள், எதையாவது ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்குமா, 1ஐ விட கிரேட்டர் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுவே நமக்கு பேரே 1, 1 தான். 1 ஆட் பண்ணால் என்ன, 2 வந்துடும். அப்போது இதில் இருக்க எதை ஆட் பண்ணாலும் நமக்கு 1 கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர், டி. ஃபோர்த்து சம்க்கு என்ன ஆன்சரு, டின்னு எடுத்துக்குவோம். டி என்ன, கெட்டிங் த சம் ஆஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். அப்போது 1க்கு என்ன ஏதாச்சும் இருக்கா, அப்போ n of d என்னது, 0. டின்ற இதில் எந்த இதுவுமே நமக்கு கிடைக்காது, ஈவெண்ட்டுமே வராது. ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 0/36 இஸ் 0. தட் இஸ் அ இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ 0. ஓகே. இப்போது தேர்டும் ஃபோர்த்தும் நீங்கள் செய்யுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். எயித்து சம். கொஷின் என்னென்னா, 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most 2 tails. This is the question. இப்போது 3 ஃபேர் காயின்ஸுக்கும் நம்ம ஏற்கனவே எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். அதனால் அந்த ட்ரீ டயக்ராம் போட்டுட்டிங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது ஈஸி. ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸை எப்போவுமே யூ ஷுட் நாட் மெமரைஸ் இட். ஓகே, யூ ஷுட் ட்ரா த ட்ரீ டயக்ராம், தென் ஒன்லி யூ கேன் ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸிலி. இப்போது நம்ம ட்ரீ டயக்ராம் போட்டோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும், 3 3 எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போது எழுதியாச்சு. இப்போது n of s equal to 8. இது வந்து இந்த 4 கொஷினுக்கும் காமனான சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி. ஆல் ஹெட்ஸ் மீன்ஸ் வாட், எல்லாமே ஹெட்டாக இருக்கணும். இப்போ நமக்கு இங்கே சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க 8 சாம்பிள் ஸ்பேஸில்
எதில் எல்லாமே ஹெட் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் வந்திருக்கு. எது? ஹெட் ஹெட் ஹெட். ஃபஸ்ட் ஒன்றில் தான் ஹெட் வந்திருக்கு. அப்போது இதை ஏன்னு எடுத்துக்கிட்டு கெட்டிங் ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹெச் கம்மா ஹெச் கம்மா ஹெச் 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 அப்படின்னு போட்டுட்டு இது போட்டுடலாம். பி ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் போடலாம் இல்லையா? இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஐ வில் லீவ் ஃபார் யூ. செகண்ட் கொஷின் இப்போ நான் போட போகிறேன். செகண்ட் கொஷினை பின்னு எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் போடுவீங்கன்றதுனால செகண்ட் கொஷினை நான் என்ன எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஷின் என்ன? அட்லீஸ்ட் ஒன் டெல். அட்லீஸ்ட் மீன்ஸ் வாட்? மினிமம். அட்லீஸ்ட்டுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்? மினிமம் சொல்லலாம். மினிமம் ஒன் ஹெட். அப்போது அட்லீஸ்ட் ஒன் ஹெட்டாவது இருக்கணும். ஒன் டெய்லாவது இருக்கணும். டெய்லே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லே இல்லாமல் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னால் டெய்ல் ஒன்று இருக்கணும். அப்போது 2 டெய்லும் இருக்கலாம், 3 டெய்ல்ஸும் இருக்கலாம் இல்லையா? இப்போ அட்லீஸ்ட்னா மினிமம் மார்க். மினிமம் இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் எக்ஸாமில் வாங்குகிற மார்க் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாமில் 35 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 35 தான் வாங்கணும்னு அர்த்தமா? இல்லை இல்லையா? அப்போ நீ 35 வாங்கினா பாஸு, 40 வாங்கினாலும் பாஸ் தான், 60 வாங்கினாலும் பாஸ் தான், 100 வாங்கினாலும் பாஸ் தான். அப்போது அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம். அதை விட ஜாஸ்தியாக இருக்கலாமே தவிர அதை விட கம்மியாக எடுக்கக்கூடாது. 34 எடுத்தால் பாஸ், 35 எடுக்கணும், 34 எடுத்தால் பாஸ் நம்ம இல்லை. அப்போது அதை விட கம்மியாக இடக்கூடாது, ஆனால் அதை விட எவ்வளோ வேணாலும் ஜாஸ்தியாக வாங்கலாம். அப்போது நம்ம பியில் தான் எடுத்துக்கிறோம். பி ஈக்குவல் டு கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அப்போது பியில் என்னெல்லாம் வரும் நமக்கு? இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பாருங்கள், எதில் அட்லீஸ்ட் ஒன் டெய்லாவது இருக்கணும், 2 டெய்ல்ஸ் இருக்கலாம், 3 டெய்ல்ஸ் இருக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தா ஹெட் எல்லாமே ஹெட்டாக இருக்குது, இதில் டெய்லே இல்லை. ஸோ இது நமக்கு வராது. நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இதில் 1 டெய்ல் இருக்குது, இதில் 1 டெய்ல் இருக்குது, இதில் 2 டெய்ல்ஸ் இருக்குது, இதில் 1 டெய்ல் இருக்குது, இதில் 2 டெய்ல்ஸ் இருக்குது, இதில் 2 டெய்ல்ஸ், இதில் 3 டெய்ல்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர மீதி எல்லாமே இதில் ஆன்சராக வரும் இல்லையா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எதெல்லாம் எடுத்துக்கிறோம்? ஹெட் அந்த ஃபஸ்ட் ஒன்றை தவிர எல்லாத்தையும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். அப்போது என் ஆஃப் பி எவ்வளவு? 7. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு எதெல்லாம் நம்ம எடுத்தோமோ அதையெல்லாம் பார்க்குறோம். எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? 7 ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 7/8. we cannot simplify this, so we can keep as it as. இப்போது இதை அப்படியே நம்ம சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்டு கொஷின்றதுனால அதை நான் சின்னு எடுத்துக்கிறேன். சியில் என்ன எடுத்துக்கலாம்? அட்மோஸ்ட் ஒன் ஹெட். அட்மோஸ்ட். இப்போ அட்லீஸ்ட்னா நான் என்ன சொன்னேன்? மினிமம் சொன்னேன். இப்போ 35 மார்க் ஞாபகம் வச்சுக்கணும். அட்மோஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அட்மோஸ்ட்னா அதுதான் எண்டு, லாஸ்ட், மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்மோஸ்ட்டுக்கு என்ன மீனிங் வச்சுக்கலாம்? இன்னொரு நேம் என்ன வச்சுக்கலாம்? மேக்ஸிமம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். இப்போ ஒரு எக்ஸாமில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் தான் உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும்? 100 மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும். 101 வாங்க முடியுமா யாராலையாச்சு? முடியாது. அப்போ மேக்ஸிமம் 100 இருக்கணும். அப்போ என்னது? அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் அதை விட என்ன செய்யலாம்? கம்மியாக இருக்கலாம். அப்போ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். அப்போது சி ஈக்குவல் டு அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா மேக்ஸிமம் 1 ஹெட் தான் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 1 ஹெட் இருக்கணும். ஹெட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? 2 ஹெட் இருக்கக்கூடாது, 3 ஹெட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? அட்மோஸ்ட்னா என்ன? மேக்ஸிமம். அதை விட மேலே போகக்கூடாது, அதை விட கீழே வேணால் வரலாம். அப்போது இதில் என்னெல்லாம் நமக்கு வரும் பாருங்கள். அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னால் ஒரு ஹெட்டு தான் இருக்கணும் அதிகபட்சமாக, மேக்ஸிமம். அப்போ இதில் 3 ஹெட்ஸ் இருக்குது, இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே ஹெட்டு டெய்ல் இருக்குது. அப்போ இதில் 2 ஹெட்ஸ் வந்துடுச்சு. அப்போ இதையும் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஹெட்டு டெய்ல் ஹெட், இங்கேயும் 2 ஹெட்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுக்க முடியாது. இங்கே ஹெட்டு டெய்ல். அப்போ இங்கே ஒரு ஹெட் இருக்குது. ஓகே, we can take it. இது டெய்ல் ஹெட் இருக்குது, இதையும் எடுக்க முடியாது, ஏன்னா 2 ஹெட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல், இதில் 1 ஹெட் இருக்குது, எடுத்துக்கலாம். டெய்ல் ஹெட், இதுலேயும் 1 ஹெட் இருக்குது, எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்ல் இதில் ஹெட்டே இல்லை. நமக்கு அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அதை விட கம்மியாக இருக்கலாம். அப்படின்னா என்ன? ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த டெய்லை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்ம இந்த 4 இது தான் எடுத்துக்கிறோம். இது ஹெட்டு டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட்,
டெயில் டெயில் டெயில். இப்போ இந்த 4 தான் நம்ம இங்கே சியில் எழுதுகிறோம். ஸோ n of c equal to 4, p of c equal to n of c by n of s. ஸோ p of c equal to 4 by 8. 4 by 8 நம்ம 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 1 4s are 4, 2 4s are 8. ஸோ p of c, சாரி இங்கே c வரணும், c போட்டுக்கோங்க. p of c equal to 1 by 2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ இதில் ஃபோர்த்து சம்மும் ஃபஸ்ட்டு சம்மும் ஃபோர்த்தும் நீங்கள் போடுங்க. ஃபோர்த்து பாருங்கள், அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் மீன்ஸ் வாட்? மேக்ஸிமம் 2 டெய்ல்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன? 2 டெய்ல்ஸுக்கு மேலே போகக்கூடாது, 3 டெய்ல்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கலாம்? 1 டெய்ல் இருக்கலாம், டெய்லே இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த சம் நீங்கள் போடுறீங்களா? ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து சம்மும் நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த்து சம் என்ன அப்படின்னா, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white. Second one, black or red, not white, neither white nor black. இப்படி 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதில் சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எதை எழுதணும்? ப்ராபபிலிட்டி கொஷின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன? அந்த பேக் உள்ள ஹவு மெனி நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆர் தேர். அது ரெட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பேக் உள்ள எத்தனை பால் இருக்குது, தட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு? 26 வருது. எப்படி? 5 ரெட் பால், 6 ஒயிட் பால், 7 க்ரீன் பால், 8 பிளாக் பால். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 26. இப்போ n of s equal to 26. இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் வந்து நீங்களே போடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஒயிட்டுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அப்போ எத்தனை ஒயிட் பால்ஸ் இருக்குது? 6 ஒயிட் பால்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து வேறு எதுவும் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பால் வந்து ஒரு பால் ஒரு கலரில் தான் இருக்க முடியும். அப்போ அதில் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ இதை ஈஸியாக போட்டுடலாம். அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு 6/26ன்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்களே போட்டுருவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு சம் நீங்கள் போட்டுருங்க. செகண்ட் நான் போடுறேன், பின்னு எடுத்துக்கிட்டதுனால தான். இப்போ பி இஸ் கெட்டிங் பிளாக் ஆர் ரெட். லிசன் கேர்ஃபுல்லி. ஆர் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேர்டு என்னென்னா ஆர் மீன்ஸ் பிளாக்காக இருக்கலாம் ஆர் ரெட்டாக இருக்கலாம். அப்போ நீ ஒரு பால் எடுக்கிறீங்க, அந்த பேக்லேருந்து பிளாக்காக வந்தாலும் உங்களுக்கு தான், ரெட்டாக வந்தாலும் எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு ஏதாச்சும் கலர், இப்போது ஒயிட் வந்துச்சுனாலோ இல்லை க்ரீன் வந்ததுனாலோ அது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் திரும்ப பேக்லேயே போட்டுடுவீங்க இல்லையா? அப்போது பிளாக் வந்தாலும் ரெட் வந்தாலும் ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலான்னும் போது என்னது இது? அப்போது இது சம், அடிஷன், ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு பிளாக் வந்தாலும் ஓகே, ரெட் வந்தாலும் ஓகே. அப்போ 2 டைப் ஆஃப் கலர்ஸ் பாலையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது பியில் எவ்வளோலாம் இருக்கும் அப்படின்னா, பிளாக் பால்ஸ் எத்தனை இருக்குது? 8 பிளாக் பால்ஸ் இருக்குது. ரெட் பால்ஸ் வந்து 5 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோமா? ஏன் ஆட் பண்ணுறோம்? ஏன்னா கொஷினில் ஆர்ன்ற வேர்டு கொடுத்தாலே ரெண்டுமே உங்களுக்கு தான். அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ என் ஆஃப் பி எவ்வளவு? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நான் 8யும் 5 ஆட் பண்ணால் 13. ஸோ வி வாண்ட் பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வரும்? 13/26. 13/26ஐயும் எதால் கேன்சல் பண்ணலாம்? 13ஆலே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 13 13, 2 13s are 26. அப்போது ப்ராபபிலிட்டி என்னென்னா 1/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாட் ஒயிட். தேர்ட் கொஷின் பாருங்கள். நாட் ஒயிட்னா என்ன அர்த்தம்? ஒயிட் கலராக மட்டும் இருக்கக்கூடாது, வேறு எந்த கலர் வந்தாலும் அந்த பாலை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒயிட் பால்ஸை மட்டும் விட்டணும். அப்போது கொஷினில் நமக்கு எத்தனை ஒயிட் பால்ஸ் இருக்குது? 6 ஒயிட் பால்ஸ் இருக்குது. அப்போ இந்த 6 ஒயிட் பால்ஸை தவிர மீதி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். 5 ரெட் பால்ஸ் எடுத்துக்கலாம், 7 க்ரீன் பால்ஸ் எடுத்துக்கலாம், 8 பிளாக் பால்ஸ் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் ஆட் பண்ணி இதில் போட்ட மாதிரியே இங்கே நம்ம போட்ட மாதிரியே போட்டுடலாம். இப்போ இந்த சம்மை நீங்கள் செஞ்சுருங்க. தேர்டு. இப்போ நான் ஃபோர்த்து சம் தான் செய்ய போகிறேன், அதனால தான் அதை டீன்னு எடுத்துக்கிட்டேன். தேர்ட் சம்முக்கு சீனு ஆல்ஃபபெட் கொடுங்க, ஃபோர்த்துக்கு டீன்னு எடுத்துக்கலாம். ஃபோர்த்து சம் என்னென்னா நெய்தர் ஒயிட் நார் பிளாக். இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் சம்மில் பார்த்தோம் ஆர்னால் ரெண்டுமே உங்களுக்கு தான், ரெண்டு வந்தாலுமே எடுத்துக்கலாம். இங்கே நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா என்ன? ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது.
2 கலர் வந்தாலும் இருக்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் இருக்கலாம்னு அர்த்தம்? ரெட் பால் இருக்கலாம். எதெல்லாம் இருக்கலாம்? ரெட் பால் இருக்கலாம். அடுத்தது க்ரீன் பால் இருக்கலாம். ஆனால் எது இருக்கக்கூடாது? ஒயிட்டும் ரெட்டும் பிளாக்கும் மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ டியில் என்னெல்லாம் வரும் நமக்கு? 5 ரெட் பால்ஸ் வரும், 7 க்ரீன் பால்ஸ் வரும். ஸோ வாட் இஸ் த சம்? 12. அப்போ P of D equal to N of D by N of S. இப்போ 12 by 26. 12 26ஐயும் 2ஆல் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 2ஆல் கேன்சல் பண்ண எவ்வளவு? 6 by 13. ஸோ P of D equal to 6 by 13. ஓகேவா? இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் லீவ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் நீங்கள் செய்யணும். Do you understand?